ரோட் ஷோக்களில் நெரிசல் ஏற்படுவதை தடுக்க 500 பேருக்கு ஒரு தடுப்பு பகுதி அமைக்க வேண்டும். பேசும் இடத்திலிருந்து 500 அடி தூரத்திற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே தடுப்புகளை அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட புதிய நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பொதுக்கூட்டங்கள், பரப்புரை ரோடு ஷோக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்கான அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் வெளியிடப்பட்ட வரைவு நெறிமுறைகளில் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வோர் எண்ணிக்கைக்கு ஏற்ப 1 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை காப்புத் தொகை செலுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த தொகை பொதுக்கூட்டங்கள் முடிந்தவுடன் திருப்பித் தரப்படும். இதேபோல ரோடு ஷோ எனப்படும் சாலை வலத்தில் சிறப்பு அழைப்பாளர் பேசும் இடத்தில் இருந்து 500 அடி தூரத்திற்கு தடுப்பு அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். நின்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு 500 நபர்கள் அல்லது அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு 1000 நபர்களுக்கு தனித்தனியே தடுப்பு பகுதிகள் அமைத்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறப்பு அழைப்பாளர் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே பேச வேண்டும். வழியில் வேறு எங்கும் உரை நிகழ்த்தக்கூடாது. சிறப்பு அழைப்பாளரின் வாகனத்தை பின்தொடர்ந்து மக்கள் செல்வதை தடுக்க தன்னார்வலர்களை நியமிக்க வேண்டும். நிகழ்ச்சிக்கு 2 மணி நேரத்திற்கு மேலாக மக்கள் காத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். பொதுக்கூட்டங்கள், ரோடு ஷோக்கள் பொதுவாக 3 மணி நேரத்திற்குள் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூடினால் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் தடுப்புகள் மற்றும் கயிறுகள் மூலம் தனி இடத்தில் அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று வரைவு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் போது 100 நபர்களுக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் கட்சியின் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட வேண்டும். குடிநீர், சுகாதாரம், உணவு, நடமாடும் கழிவறைகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. காவல்துறை மற்றும் அரசியல் கட்சிகள் ஆலோசனைப்படி மாவட்ட ஆட்சியர் பரப்புரைக்கான இடங்களை தேர்வு செய்து அறிக்கை வெளியிடுவார் என்றும் அந்த இடங்களின் தன்மையை ஆண்டுக்கு ஒருமுறை சீராய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் நிகழ்ச்சி நடத்த 10 நாட்களுக்கு முன்பாகவும், மாற்று இடத்தில் நடத்த 21 நாட்களுக்கு முன்பாகவும் அனுமதி கோரி மனு அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருவாய், காவல், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகளை கொண்ட கண்காணிப்பு குழுவை மாவட்ட ஆட்சியர் அமைத்து நிகழ்ச்சிகளை கண்காணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.